அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய காணொளி, நாம் தமிழர் கட்சியில் அந்த சின்னத்தை முடக்கிட்டாங்க, நாம் தமிழர் கட்சிக்கு அந்த விவசாய சின்னம் கிடையாது அப்படின்னு இந்த நிலை வருவதற்கு காரணம் பாஜக தான். அதற்கு முக்கிய காரணம், இதை ஒரு வேலையா எடுத்து செய்தவர் பாஜகவினுடைய அண்ணாமலை. அப்படி என்று அண்ணாமலையும் சரி பாஜகவையும் சரி நான் ஒழிக்காமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஒரு பக்கம் ரொம்ப கோபமாக ஒவ்வொரு பிரஸ் மீட்லயும் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கார். ஆக சத்தமே இல்லாமல் இந்த பக்கம், அதாவது இந்த பக்கம் நீங்களே பாருங்க, நேர்மையானவர்கள் இருக்காங்க. நாம தேடுறது இல்ல, நேர்மை எல்லா கட்சியிலும் இருக்கு. எல்லாருமே மக்கள் பணி செய்யத்தான் வந்திருக்காங்க. என் பாஜகவுல நேர்மையானவர்கள் இல்லையா? தனிப்பட்ட முறையில அண்ணன் அண்ணாமலை அவர்கள் உண்மையிலேயே நேர்மையான தலைவர் தான், எனக்கு மாற்று கருத்து கிடையாது. தனிப்பட்ட முறையில நான் சித்தாந்தத்தை சொல்றேன், தனிப்பட்ட முறையில நல்ல மனுஷன். சாட்டை துரைமுருகன் இந்த பக்கம் சத்தமே இல்லாமல் பாஜகவில் ஒரு துண்டை போட்டு வைத்திருக்கிறார். இங்குதான் நமக்கு சந்தேகம் வருது. என்னன்னா, அண்ணாமலை ரொம்ப ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டை துரைமுருகன் துதிப்பாடிய அந்த கிளிப்ஸை தான் நீங்க இப்ப பார்த்தது. அதாவது இது எங்க பேசணும்னு பாத்தீங்கன்னா, கடந்த ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னால், அதாவது இந்த சம்பவம் சின்ன முடக்கப்பட்டு சீமான் அவர்கள் பொங்கி எழுந்து அண்ணாமலையும் பாஜகவையும் சும்மா அப்படி போட்டு தள்ளி கொண்டிருக்கிறார். இந்த கேப்ல தான் சாட்டை துரைமுருகன் டிஜிட்டல் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்திய ஒரு நிகழ்வில் பேசியிருக்கிறார். இந்த டிஜிட்டல் பாலிடிக்ஸ் அப்படின்ற இந்த கூட்டமைப்பின் அந்த ஏற்படுத்திய அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் யாருன்னு பார்த்தாக்கா சங்கிகள். அந்த சங்கிகள் ஏற்பாடு செய்த அந்த கூட்டத்தில் தான் சாட்டை துரைமுருகன் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷம் பேசிட்டு, அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் ரொம்ப நல்லவர், தனிப்பட்ட விதத்தில் அவர் மிகவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் நல்ல மனிதர் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார். இந்த இடத்துலதான் நமக்கு ஒரு கான்ட்ரவர்ஷியல் வருது. இந்த பக்கம் சீமான் அண்ணாமலையை ஒழித்து கட்டாமல் விட மாட்டேன், அண்ணாமலை ஒரு துரோகி, அண்ணாமலை ஒரு 3ஆம் தர 4ஆம் தர அரசியல்வாதி, நாம் தமிழர் கட்சியை அழிப்பதற்காக எங்களுடைய விவசாய சின்னத்தை இப்படி அவர் பறித்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவர் பேசிட்டு இருக்காரு. அதே அண்ணாமலையை நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் நல்ல மனிதர்னு சொல்றாரு. இங்க அண்ணன் நடத்துறது நாடகமா இல்ல தம்பி நடத்துறது நாடகமா அப்படி என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. சாட்டை துரைமுருகன் அண்ணாமலையை புகழ என்ன காரணம் என்றால் ஒரே காரணம் தான். ஏறக்குறைய கயல்விழி அவர்களின் கையில் நாம் தமிழர் கட்சி சென்று விட்டது. சீமானுக்கு அப்புறம் கயல்விழி அப்படி என்பது உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. தம்பிகளும் கயல்விழி அவர்கள் தெலுங்கராக இருந்தாலும் பரவாயில்லை, மராட்டியராக இருந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் என்ன வாங்கி எடுத்திருந்தாலும் பரவாயில்லை, அதை நாங்களே அள்ளி தின்போம் அப்படி என்கிற ஒரு மனநிலைக்கு கயல்விழி அவர்களையும் ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டார்கள். இனி நாம் என்ன பண்ணாலும் அந்த வடுக வந்தேரி என்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தி ஒன்றும் பண்ண முடியாது என்பது சாட்டை துரைமுருகனுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும், புரிந்திருக்கும். அந்த காரணத்தினால்தான் இந்த பக்கம் அண்ணனுக்கு தெரியாம இங்கிட்டு போய் அண்ணாமலையை புகழ்ந்து பாடிவிட்டு பரிசு தொகை பெற்று வந்திருப்பார் போல் அப்படின்றதான் நமக்கு நினைக்க தோணுது. சாட்டை துரைமுருகன் கயல்விழி அவர்களுக்கும் சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கும் ஆகாது, படவே படாது அப்படின்ற ஒரு நிலைதான் இப்போது நாம் தமிழர் கட்சியில் இருந்து வருகிறது. சாட்டை துரைமுருகனுக்கும் கயல்விழிக்கும் நாம் தமிழர் கட்சியில் ஒரு 7ஆம் பொருத்தம் தான் தற்போது நடந்து வருகிறது. இந்த உட்கட்சி போரில் இந்த கிரீஸ் டப்பாவை, சாட்டை துரைமுருகன் என்கிற ஒரு கிரீஸ் டப்பாவை எப்ப எட்டி உதைப்பாங்கன்றதும் அவருக்கு தெரியாது. ஆகையால் முன்னேற்பாடாக பாஜகவில் ஒரு துண்டை போட்டு வைத்து அண்ணாமலையை புகழ்ந்து துதிபாடி இருக்கிறார் அப்படி என்பது மட்டும் நமக்கு நல்லா தெரிய வருது. அப்படி ஒரு வேலை இல்லை என்றால் அண்ணன் இங்க ஒரு நாடகம் நடத்த அவர் ஒரு நாடகத்தை நடத்திட்டு இருக்காரு என்ற ஒரு சந்தேகமும் நமக்கு வருது. அதாவது தம்பிகள் இப்ப ரொம்ப தொய்வுல இருக்கிறாங்க. ஏன்னா யாரை வடுக வந்தேரிகள் யாரை வந்தேரிகள் எல்லாம் சொல்லி நம்ம திட்டினோமோ, எது குடும்ப அரசியல் எது வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்லி மேடை ஏறி நெஞ்ச நிமித்தி பேசணுமோ, யாரை நாம் இந்த வார்த்தைகளை கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தையும் இன்னும் சில கட்சிகளையும் நாம் திட்டினோமோ, அதே கொள்கையை நாம் தமிழர் கட்சியிலையும் சீமான் அவர்கள் கொண்டு வந்து விட்டார். இது என்ன கொடுமை இது அப்படின்னு தம்பிகள் யோசிக்க ஆரம்பித்து விட்டால் என்ன பண்ணுவது அப்படி என்பதற்காக பாஜகவை எதிர்ப்பது போல், அதாவது தமிழகத்தில் எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சி எதுன்னா பாரதிய ஜனதா கட்சி. ஆகையால் அதை எதிர்த்தாதான் தம்பிகள் நம்மை நம்புவார்கள் அப்படி என்ற அடிப்படையில் நான் இந்த பக்கமா பேசிக்கிட்டு இருக்கேன், சாட்டை நீ அந்த பக்கமா பேசு அப்படி இவங்களுக்குள்ள பேசி வச்சுட்டு இந்த நாடகத்தை நடத்துறாங்களா அப்படி என்பதும் அது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. ஆனால் நான் அடித்து சொல்வேன், நிச்சயமாக சாட்டை துரைமுருகன் பாஜகவுக்கு போய்விடுவார். சாக்கடை தண்ணி சாக்கடையில தான் போய் சேரும். ஏன்னா அங்கதான் அவங்களை சேர்க்கவும் முடியும், சேர்த்துக்குவாங்க. ஏன்னா சாக்கடை தண்ணியை நல்ல தண்ணியில நல்ல மனநிலையில் பகுத்தறிவு இருக்கிற ஒரு மனிதன் கலக்க விட மாட்டார். ஆக சாட்டை துரைமுருகன் போய் சேரக்கூடிய இடம் பாஜக தான். ஆக இந்த என்ஐஏ விசாரணை, நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், இதையெல்லாம் நம்ம சமாளிக்கணும்னா பாஜகவுக்கு போனால்தான் முடியும் என்ற ஒரு முடிவை எடுத்துதான் சாட்டை துரைமுருகன் அண்ணாமலைக்கு துதிபாடி இருக்கிறார். அதாவது சாட்டை துரைமுருகனுக்கு திருச்சி மத்திய தொகுதியில் எம்பி சீட் சீமான் அவர்கள் கொடுக்க முன்வந்ததாகவும்
நான் அதுல நிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதை வெளிப்படுத்தியிருக்காரு. ஆனா உண்மையில் அங்க நடந்தது என்னன்னா, சாட்டை துரைமுருகனுக்கு பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட மிக மிக ஆசை. அப்படி என்னங்க நாம் தமிழ் கட்சியில் போட்டியிட்டா டெபாசிட் கூட வாங்க முடியாது, மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 10,000 5,000 ஓட்டு வாங்கலாம். அப்படி இருக்கிற ஒரு நிலையில் சாட்டை துரைமுருகன் ஏன் பணத்தை செலவு செய்து பாராளுமன்ற தேர்தலில் நிக்கணும், அப்படி ஏன் அவர் ஆசைப்படணும், கயல்விழி எதுக்கு அவருக்கு சீட்டு கொடுக்காம தடுக்கணும் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டால் அதற்கு என்னுடைய பதில், பாராளுமன்ற தேர்தலில் அண்ணனுக்காக அண்ணனின் கொள்கைக்காக அவர் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு முட்டாள்தனமாக பணத்தை செலவு செய்து தங்களுடைய வாழ்க்கை இழந்தவர்கள் பல பேர். ஆனால் புத்திசாலித்தனமாக அந்த பாராளுமன்ற தேர்தல் அந்த சீட்டை வாங்கிக்கிட்டு, எம்பி சீட்டை அந்த எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கான சீட்டை வாங்கிக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள், நிறுவனங்கள் இந்த மாதிரி இடங்கள்ல போய் வசூல் வேட்டையை நடத்தி தம்பிகளிடத்தில் திரள் நிதியை திரட்டி தனக்கு தேவையான எல்லாவற்றையும் பூர்த்தி செய்து கொண்டு தேர்தலுக்கு தோற்றாலும் கவலை இல்லை அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன், காளியம்மாள், ஹிமாயுன், இன்னும் சில பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள். அந்த வரிசையில் சாட்டை துரைமுருகனுக்கு ஒரு திரள் நிதி திரட்டுவதில் பின்னடைவு ஏற்பட்டதின் விளைவுதான் இந்த எம்பி சீட்டை வந்து கயல்விழி அவர்கள் சாட்டை துரைமுருகனுக்கு கொடுக்காது. இதில் மிகப்பெரிய அப்செட்ல தான் சாட்டை துரைமுருகன் இருக்கிறார். இதுதான் உண்மை நிலவரம். ஆக அவருக்கு கடைசியாக கொடுக்க போகிற அல்வா என்னன்னா, அந்த கொள்கை பரப்பு செயலாளர் அப்படிங்கிற அந்த பீஸ் கேரியரையும் புரிஞ்சிட்டாங்கன்னா சாட்டை துரைமுருகன் வெறும் வெற்று துரைமுருகன் தான். அப்போ அங்க அவருக்கு எந்த வேலையும் இருக்காது. ஆக நம்ம இந்த காலகட்டத்துக்குள்ளாகவே தான் நமக்கான அரசியலையும் நமக்கான ஆதாயத்தையும் தரக்கூடிய கட்சி எதுன்னு பார்த்தா அது பாரதிய ஜனதா கட்சி தான். இப்ப கல்யாண சுந்தரம் அவர்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியில வந்தார், நேரடியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் போய் சேர்ந்து கொண்டார். அவரால் பேசவும் முடிகிறது. அவருடைய கொள்கை நிலைப்பாட்டில் அவர் சரியாக இருக்கிறார். அதே போல ராஜீவ்காந்தி அவர்கள் வெளியில் வந்தார், அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் போய் சேர்த்தார், அவருடைய கொள்கை நிலைப்பாட்டில் சரியாக இருக்க முடிகிறது. ஆனால் சாட்டை துரைமுருகன் அப்படி இருக்க முடியாது. காரணம், சாட்டை துரைமுருகனுக்கு அரசியல் என்னன்னு தெரியாது, அரசியல்ல உண்மையா இருக்கிறது என்னன்னா அவருக்கு தெரியாது. அவரால் பாதிக்கப்பட்ட உயிரிழந்த எத்தனையோ ஈழ தமிழர்கள் இருக்கிறார்கள். ஆதாரத்தோடு நாம் காணொலியும் போட்டு இருக்கிறோம். அப்படி பணத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு நடமாடிக்கொண்டிருக்கிற வசூல் வேட்டையில் நாம் தமிழர் கட்சியில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருந்த ஒரு நபர் தான் மெடிக்கல் ரெப் சாட்டை துரைமுருகன். இவருக்கு நாம் தமிழர் இருந்தாலும் ஒண்ணுதான், பாஜகவில் இருந்தாலும் ஒண்ணுதான். அவருக்கு கொள்கை என்பது கொஞ்சமும் கிடையாது. அவருடைய எதிர்ப்பு திராவிட எதிர்ப்பு. அப்போ அவர் ஆரிய கூட்டத்தோடு தான் சேருவார். என்ன, இதுக்கு முன்னாடி பி டீம் நாம் தமிழர் கட்சியில் இருந்தார், இப்போ நேரடியாக கொஞ்சம் பதவி உயர்வு பெற்று தன்னுடைய எஜமானன் நாக்பூரில் போய் நேரடியாக அங்க சேர்ந்திருக்கிறார் அண்ணாமலையின் தலைமையில். ஆக சாட்டை துரைமுருகன் நெக்ஸ்ட் கிரீஸ் டப்பா ரெடி. சாட்டை துரைமுருகன் பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு 100% நிச்சயமாக ஒன்று கட்சியிலிருந்து வெளியேற்றப்படுவார், இல்லது அவரே முன் வந்து வேறொரு கட்சியில், அதாவது சாக்கடையில் தான் போய் சேருன்ற மாதிரி அந்த கட்சியில போய் அவர் சேர்ந்துருவார். அப்படி என்பதை என்னால் அடித்து ஆணித்தரமாக சொல்ல முடியும். இப்போ தம்பிமார்கள் வந்து புலம்புறது என்னடா இவனுங்க வரானுங்க, ஒரு விஷயத்த சொல்றானுங்க, நம்மளும் கீழே வந்து கமெண்ட்ல வந்து திட்டுறோம். ஆனா இவனுக்கு சொன்ன விஷயம் குறைந்தபட்சம் 15 நாள்ல இல்ல ஒரு மாதத்துல அது உண்மையாகிடுது. இவங்க சொல்ற நபர்கள் எல்லாருமே வெளியே போறாங்க. அதே மாதிரி சின்னம் கிடைக்காதுன்னா சின்னம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பத்தில் இருப்பார்கள். நீங்க குழப்பத்தில் இருப்பதை விட்டு மனத்தெளிவோடு வெளியில் வந்து நாம் தமிழரை விட்டு வெளியில் வந்து சிந்தித்து பாருங்கள். உண்மை எது, போலி எது, எது அரசியல், எது நிச்சய அரசியல் என்பது உங்களுக்கு தெரியும். சீமான் நடத்துவது மிகப்பெரிய நாடகம். சின்னம் கிடைக்கவில்லை என்பதெல்லாம் மிகப்பெரிய அப்பட்டமான நாடகம். ஒரு சின்னத்துக்கு எப்ப விண்ணப்பிக்கணும் கூட தெரியல, நீ வந்து ஒரு தலைவன் அப்படின்னு சொல்றதுக்கே தகுதியற்ற ஒரு நபர் தான் சீமான். இதுல இன்னும் பெரிய கூத்து என்னன்னா, ஈழத்துக்காக போராடுவேன், அதிலையும் பின்வாங்கி விட்டார். வாரிசு அரசியலை எதிர்ப்பேன், அதிலையும் பின்வாங்கி விட்டார். வடுக வந்தியர்கள் அப்படின்னு இன அரசியலை பேசினார், அதிலையும் பின்வாங்கி விட்டார். சீமான் பேசிய எதிர்ப்பு காட்டிய எதுலையும் அவர் வந்து இன்னமும் அவர் ஸ்ட்ராங்கா நிக்கல. இதுல இருந்தே நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயமா யோசிச்சு இந்த தம்பிகள் புரிந்தால், அதாவது நீங்கள் யோசிக்க தொடங்கினாலும் உங்களுக்கு தெரியும். சீமானுடைய பழைய பேச்சை கேளுங்க, இப்ப இருக்கிற புதிய பேச்சுகளையும் கேட்டு பாருங்க. உங்களுக்கு 100% எங்க வீடியோவெல்லாம் பார்க்க வேணாம், உங்களுக்கே நியாயம் என்று தெரியும். நாம் தமிழர் கட்சியை அடகு வைத்து அதில் வருகிற வருமானத்தில் வயிற்றை கழுவி சொர்க்க வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற சீமானுக்கு நாம் அடிமைகளாக இருக்கிறோம். நம்ம போய் இன்னொருத்தவங்கள கொத்தடிமைகள் என்று சொல்கிறோம் வாய் கூசாமல். அப்படின்றது உங்களுக்கே புரியும். அப்படி என்பதை கூறிக்கொண்டு அடுத்த விக்கெட் ரெடி. ஒன்னு விக்கெட் அதுவா விழணும், இல்ல கிரீஸ் டப்பாக கயல்விழி ஏற்றி உதைப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே .7 லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.